வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Vivo V23 and Vivo V23 Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Vivo V23 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டிசைனான அந்த க்ளோயிங் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸ் வந்து பக்கா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo V23. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஒயிட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இது விவோவில். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து ஃபோனோட சார்ஜர் வரதே அதிசயமாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.5mm ஜாக் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் சப்போர்ட் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிளும் வந்து குவாலிட்டியான டேட்டா கேபிள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அடுத்தது வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டரும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் கம்பி மட்டும் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கிட்டார் பிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கன்வெர்ட்டர் கொடுத்தனால நம்ம வந்து ஃபோனில் வந்து 3.5mm ஜாக் இல்லை அப்படிங்கிறத வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி சி பின் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஃபோனை பார்ப்போம். Vivo V23. வாவ், டிசைன் வைஸ் வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து iPhone 12 அண்ட் iPhone 13 மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ்டு டிசைன் தான் இருக்கும். இது வந்து ஃபோன் அமேசிங்காக இருக்குது. கையில் பிடிக்கிறக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விவோ வந்து ஒரு ஃபோன் அவங்க லான்ச் பண்ணும்போதும் அந்த டிசைனில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க சூப்பராக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே வந்து ஐஃபோனோட டிசைன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா அது லேட்டஸ்ட் ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது. மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இதில் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டனுமே இல்லை. அண்ட் ஃபோனோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அப்படியே ஐஃபோனோட ரெப்ளிகா தான் பார்க்கும்போது. ஃபோனோட வெயிட்டும் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. சைஸ் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சப்போஸ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐஃபோனும் இதுவும் பக்கத்தில் வச்சா டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமராவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு ஃபோனோட சர்ஃபேஸ்லேருந்து. ஃபோன் வந்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிசைன் தான். வழக்கம் போல் விவோவில் வந்து அந்த ஃபோனுடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிட்டரி அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் படப்பட இல்லை பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ரெயின்போ கலர்ஸ் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ரைமரி கேமரா, செகண்டரி கேமரா எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா Vivo V23 5G வந்து ஆன் ஆயிடுச்சு. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபன் டச் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம Vivo V23 உடைய OS வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 12 கொடுத்துருக்காங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 தான் வருது. இது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வருது. ஸோ 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா டைம் வந்து மாறும்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 8GB + 4GB இதில் வந்து மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து மெமரி வந்து ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 11GB ரேம் இருக்கிற கணக்கு. அண்ட் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 128GB வருது. ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 GHz ப்ராசரோட வருது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விவோ வி சீரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் சீரிஸ். அதில் வந்து ஒரு மாடலுக்கும் அவங்க வந்து நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்போ ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா டூவல் கேமராவோட வருது 50+8. அதாவது செல்ஃபி கேமராவில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதில் வந்து விவோ V23 வந்து ரொம்ப முக்கியமான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் பேக் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 mAh வருது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 44 watts வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய கலர் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபோனுடைய ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி விவோ V23ல நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதோடைய போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம விவோ V23 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா விவோ V23 மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து 5G அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 5G ஃபோன்ஸ் தான். மற்றபடி வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து விவோவுடைய ட்ரெடிஷ்னல் பேக்கிங் இருக்குது அப்படி தான் சொல்லணும். லெட்ஸ் அன்பாக்ஸ் விவோ V23 Pro. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் பேக்ரவுண்டில் இருக்குது, கிளாஸ் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் லைட்டாக கொஞ்சம் மில்கி ஷேட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து 44 watts. விவோ V23லையும் சரி 23 Proலையும் சரி உங்களுக்கு வந்து 44 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கேபிள் வந்து உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. அண்ட் இதிலே வந்து 44 watts அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கேபிளையும் வந்து அந்த குவாலிட்டி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான், நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜரே வரதில்லை. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் அண்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனில் வந்து உங்களுக்கு 3.5mm போர்ட் கிடையாது, அதனால உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த C டைப்பை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு 3.5mm ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா இது ஒரு 200-250 வரும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக விவோ V23 Pro எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டஸ்ட் பிளாக் அப்படிங்கிற கலர். அண்ட் விவோ V23க்கும் 23 Proக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா அப்பியரன்ஸ்லேயே இருக்குது. இதில் வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஃபோன் வந்து iPhone 12 iPhone 13 மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S21 அது மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோனோட அப்பியரன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவோ V23க்கும் 23 Proக்கும் இருக்கிற அடுத்த மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். விவோ V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் சூப்பர் எக்யூப்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சலோடு வருது. அண்ட் ஃபோனோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து டிஸ்பிளே கர்வ்டாக இருந்தாலும் ஃபோன் கர்வ்டாக இருந்தாலும் சர்ஃபேஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளைனான டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே வந்துடுது. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன்ஸுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 2 போடலாம், சிம் 1 போடலாம். உங்களால் வந்து மெமரி கார்டு போட முடியாது. ஏன்னா மெமரி கார்டு போடுறதுக்கான நீடும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து மெமரி 256 GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஃபோனோட அப்பியரன்ஸ் வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம Vivo V23 Proவை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ஃபன்னாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஓஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட வருது. அது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட தான் இன்னும் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வரும்போதே உங்களுக்கு வந்து 12ஓட வருது. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அண்ட் அகெயின் Vivo V23 இருக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேம் 8GB + 4GB, அதாவது 4GB மெமரி வந்து உங்களுக்கு வந்து ரேமாக கன்வெர்ட் ஆகும் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்போல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 120GB வருது. அண்ட் ப்ராசர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி MediaTek Dimensity 1200 வருது ப்ரோ வெர்ஷன். Vivo V23 பார்த்தீங்கன்னா 920 வருது. Vivo V23 and 23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலுமே வந்து ப்ரோவில் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ப்ராசர் ஆகட்டும், இல்லை கேமரா ஆகட்டும், இல்லைனா பேட்டரி ஆகட்டும். ஸோ ஓவரால் வந்து ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி அண்ட் ஒரு செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா Vivo V23 Pro பொறுத்த வரைக்கும் 108 MP கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் த குவாலிட்டி, டபுள் த பிக்சல்ஸ் ஆஃப் Vivo V23 அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 MP செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் சரி, பேக் கேமராலையும் சரி, 2 கேமராலுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Vivo V23 விட Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 mAh ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து 4300 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4200 mAh தான் இருக்குது. அண்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே கெப்பாசிட்டி தான், 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். அண்ட் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். Vivo V23 and Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீரீஸ் இன் Vivo அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன் Vivo V20 ஆகட்டும், V21 ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டாக போன மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது Vivo V23 அண்ட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்ஸ் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity ப்ராசர் 920ஓட வருது Vivo V23. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity 1200ஓட வருது. ப்ராசர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனோட சைஸும் பார்த்தீங்கன்னா Vivo V23 வந்து 6.44 inch, இதே Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 6.56 inchோட வருது. கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய பேட்டரியும் பார்த்தீங்கன்னா Vivo V23 வந்து 4200 mAh வருது. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4300 mAh வருது. Vivo V23 அண்ட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி வைஸ் வந்து ரெண்டுமே வந்து சேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேமில் 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் ஃபீச்சரும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 8GB ரேம் இருக்குது அப்படின்னா 4GB மெமரி வந்து உங்களுக்கு வந்து ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 11GB ரேம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே Vivo V சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்கக்கூடிய மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா டூயல் செல்ஃபி கேமராஸ் வருது. ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான மாடல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டூயல் செல்ஃபி கேமராவோட வர மாடல்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP அண்ட் 8 MP 2 கேமராஸ் வருது செல்ஃபி கேமரா. நீங்கள் அதிலே வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு கம்பெனிஸ்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 60,000 70,000க்கு வாங்குற சில மாடல்ஸில் கூட உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். அது உண்மையாலுமே வந்து ஒரு மிக அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Vivo V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP பிரைமரி லென்ஸோட வருது. 8 MP வைட் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார் வருது.
அதே மாதிரி தான் நீங்கள் வந்து Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட டபுள் த கெப்பாசிட்டி ஆஃப் Vivo V23 கொடுத்துருக்காங்க. அண்ட் வைட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே 8 மெகா பிக்சல். அதே மாதிரி டெப்த் சென்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 mAh வந்து Vivo V23 Proவில் வந்து ஜாஸ்தி. மற்றபடி சில பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமன் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட் இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறனால. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோனும் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்கும். கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாடலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப காமனான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே வந்து அட்ராக்டிவான கலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ஷைன் கோல்ட் அப்படிங்கிற கலர் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஸ்டார்டஸ்ட் பிளாக் அப்படிங்கிற கலர் இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி அமேசிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கிற Vivo V23 அண்ட் Vivo V23 Pro உடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? Vivo V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,990 ஸ்டார்ட் ஆகுது. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38,990 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் Vivo V23 அண்ட் Vivo V23 Pro ரெண்டுமே வந்து அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.